ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங் இன் டேட்டா மைனிங்கில் பார்க்க போகிறோம். இந்த வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது இல்லையா. வெப் மைனிங்கில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங், வெப் கண்டென்ட் மைனிங் அண்ட் தென் வெப் மைனிங் சொல்லிட்டு 3 இருக்குது. அதில் ஒன் தான் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங். இந்த வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இது இந்த டெக்னிக் எதுக்காக பார்த்தீங்கன்னா டு டிஸ்கவரிங் ஸ்ட்ரக்சர் இன்ஃபர்மேஷன், அதாவது வெப்பில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் என்ன இருக்குது, எந்த டைப்பில் இருக்குது அப்படின்றத சொல்ல தான் பார்த்தீங்கன்னா வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா it uses graph theory to analyze the nodes. graph theory மூலிமா நோட்ஸு அண்ட் தென் கனெக்ஷன்ஸ், வெப்சைட்டில் இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஒரு நோட்லேருந்து இன்னொரு நோடுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்திங்கன்னா கிராஃப் தியரி மூலிமா நம்ம வந்து அதை வந்து என்ன ஸ்ட்ரக்சரு எந்த கனெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வெப் ஸ்ட்ரக்சர் டேட்டா மைனிங் பார்த்திங்கன்னா 2 கைண்ட்ஸாக வந்து டிவைட் ஆகுது. அது என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்டிங் பேட்டர்ன்ஸ் ஃப்ரம் த ஹைப்பர் லிங்க் இன் த வெப். அதாவது ஹைப்பர் லிங்க் இருக்கு இல்லையா, ஒரு இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. அந்த ஹைப்பர் லிங்க் மூலிமா நம்மளுக்கு தேவையான டேட்டாவை எடுத்துக்கிறது. இந்த ஹைப்பர் லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் தட் கனெக்ட்ஸ் அ வெப் பேஜ். அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இன்னொரு லொக்கேஷனுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி இது ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ்க்காக, இது ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் எந்த மாதிரி எங்கேருந்து எது வரைக்கும் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக any page can create a hyperlink of any other page and that page can also be linked to some other page. அதாவது எந்த பேஜாக இருந்தாலும் சரி ஹைப்பர் லிங்க்கில் இருந்துச்சுன்னா எந்த ஒரு பேஜாக இருந்தாலும் இன்னொரு பேஜில் வந்து அது கனெக்ஷனாக இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் லிங்க்ஸ் மூலிமா எவ்வளோ எந்தெந்த இப்போ இந்த ஹைப்பர் லிங்க்ஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது என்ன கனெக்ஷன் இருக்குது, அப்போ அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா இன் டிகிரி, இப்போ ஃபார் சும்மா எக்ஸாம்பிள் மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து இன் டிகிரி என்னென்ன வெப்ஸ்லாம் இருக்குது, இது வந்து வெப் டாக்குமெண்ட். இந்த ஹைப்பர் லிங்க் மூலமாக இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்போ இந்த இடத்துல என்ன டேட்டா ஸ்ட்ரக்சராக நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த ஹைப்பர் லிங்க் கொடுக்கும்போது அந்த இடத்துல என்ன மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னு. ஃபஸ்ட்டு மெத்தட் டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்டிங் த ஹைப்பர் லிங்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மைனிங் த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து தேவையான டேட்டாவை எடுத்துக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும், அந்த வெப் பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா HTML ஆர் XML மூலிமா ஒரு தெரியும்ல உள்ளே இருக்கிறது இல்லையா, அப்போ XML ஆர் HTML மூலிமா அந்த டேக்ஸ் மூலிமா அந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ், இதில் வந்து டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் வந்து அசோசியேட் இருக்குது. இந்த வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங்கில் டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போதும் வெப் கிராஃப். வெப் கிராஃப் அப்படின்றது என்னென்னு பார்த்தோன்னா இஸ் த டைரக்டட் கிராஃப். அதாவது நேராக வெப் கிராஃப்னால் அது எப்படி அந்த வெப் இருக்குன்றதை ஸ்ட்ரெயிட்டாக சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா வெப் கிராஃபு. அந்த நோடு வந்து பார்த்திங்கன்னா வெப் பேஜ், அதாவது கிராஃபில் இருக்கிற ஒவ்வொரு வெப் பேஜும் பார்த்திங்கன்னா நோடுன்னு வந்து சொல்லுவோம். இப்போ நிறைய வெப் பேஜஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு வெப் பேஜஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா நோட்ஸ்ன்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எட்ஜஸ் மீன்ஸ் என்னென்னா இந்த ஹைப்பர் லிங்க் இருக்கு இல்லையா, ஒரு வெப் பேஜ்லேருந்து இன்னொரு வெப் பேஜுக்கு ஹைப்பர் லிங்க் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா எட்ஜஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இன் டிகிரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எத்தனை நம்பர் ஆஃப் வெப் பேஜஸ் அதாவது லிங்க்ஸ் இருக்குது, இப்போ இதுக்குள்ளே ஒன்று இருக்கும் இதுக்குள்ளே ஒன்று இருக்கும், அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஹைப்பர் லிங்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இப்போ இந்த வெப் பேஜில் பார்த்திங்கன்னா நிறைய ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்குன்றத நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் ஹைப்பர் லிங்க்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இன் டிகிரிஸு. அண்ட் தென் டிகிரிஸ்ன்றது பார்த்திங்கன்னா டிகிரிஸ் அ நம்பர் ஆஃப் லிங்க்ஸு, அதாவது ஒன்றுக்குள்ளே பர்டிகுலர் நோட்லேருந்து நம்பர் ஆஃப் நோட்ஸு 1 2 3 நிறைய எத்தனை லிங்க்ஸ் இருக்கோ அத்தனை டிகிரிஸ், அதான் வந்து பார்த்திங்கன்னா டிகிரிஸ் சொல்லுவோம். இன்டிகிரினா ஒரே இடத்துல எத்தனை இருக்குதுன்னு சொல்கிறது, ஓகேவா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள், இதோட எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா இஸ் a web structure minus a page rank algorithm தான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த வெப் வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங்க்கு. இது வந்து எதுக்குன்னா கூகுள் டு ரேங்க் சர்ச் ரிசல்ட்ஸ். இது வந்து எதுக்காகனா ரேங்க் சர்ச் ரிசல்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் ஏ டிசைடட் பை த நம்பர் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லிங்க்ஸ். பேஜ் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தெரிஞ்சிடும் எத்தனை லிங்க்ஸ் வந்து அந்த டார்கெட் நோடுக்கு போகிறது இருக்குன்னு சொல்லிட்டு.
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங். வெப் ஸ்ட்ரக்சரோட மைனிங் டைப்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் லிங்க் அனலைசர்ஸ். ஹைப்பர் லிங்க் அனலைசர்ஸ்னால் லிங்க், அதாவது ஒரு வெப்பேஜ்லேருந்து இன்னொரு வெப்பேஜுக்கு நம்ம லிங்க் கொடுக்குறோம் இல்லையா, அதான் ஹைப்பர் லிங்க். நெக்ஸ்ட்டு வெப் கிராஃப்னா வெப் ஆஸ் ஏ கிராஃப், ஒவ்வொன்றும் சொல்லணும் இல்லையா, ஒவ்வொரு வெப்பும் ஒவ்வொரு கிராஃபு. சோஷியல் நெட்வொர்க் அனலைசர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்லைன் சோஷியல் நெட்வொர்க்ஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்கிறது தான் சோஷியல் நெட்வொர்க் அனலைசர்ஸ். அண்ட் தென் கண்டென்ட்னா வெப்பேஜ் என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தா கண்டென்ட்டு. நெக்ஸ்ட்டு யூசர் பேஸ்டு மைனிங். யூசர் பேஸ்டு மைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லெஸ் யூசர் பிஹேவியர், எந்த மாதிரி யூசர் பிஹேவியர் பண்ணுறாங்களோ அது யூசர் பேஸ்டு மைனிங். இதோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இதனால் நடக்குதுன்னா, இன்ஃபர்மேஷன் சோஷியல் நெட்வொர்க்கில் டேட்டாவை நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டு ஃபைண்ட் அவுட் த ரிலவன்ஸ் ஆஃப் ஈச் வெப் பேஜஸ், ஒவ்வொரு வெப் பேஜ்லையும் என்னென்ன இருக்குன்றதை நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன லிங்க் மூலம் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் அந்த வெப்சைட் ஃபுல்லாக எவ்வளோ தூரம் இருக்குன்றதை நம்மளால் மெஷூர் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்மளால் கெட் பண்ணிக்க முடியும். அதான் பார்த்தீங்கன்னா இதோடைய அப்ளிகேஷன்ஸ். இப்போது வெப் ஸ்ட்ரக்சர் மைனிங்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.